Hi friends, welcome back to our channel. நான் தான் உங்களுடைய அமராவதி ஜீவத்குமார். நம்ம சேனலில் பியூட்டிஷியன் ப்ளஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் தென் வந்துட்டு மெஹந்தி ஆர்டிஸ்ட் கிளாஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீயாக எடுத்துகிட்ருக்கோம். அதில் யார் யாருக்கெல்லாம் சேர்ந்து விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாருமே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த குரூப் லிங்கை கிளிக் பண்ணி யார் எந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்களோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இப்போ வந்து 30 days மெஹந்தி சேலஞ்சில் இருக்கோம். அதில் வந்து நாம் இன்றைக்கி Day 5ல் நம்ம எப்படி பார்டர்ஸ் எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணுறது, அதாவது பார்டர்ஸ் எப்படியெல்லாம் போடலாம், எந்தெந்த டிசைன்ஸ்லலாம் இருக்குது, நமக்கு வந்து ஈஸியாக பிகினர்ஸ் எப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி டிசைன்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் இப்போ ஃபர்ஸ்ட் காட்டுறது வந்து நான் லாஸ்ட் வீடியோஸில் 4th day வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த டிசைன் பேசிக்காக இந்த டிசைன் வந்து பிகினர் ஸ்டார்ட் பண்ணுறவங்க கூட இந்த டிசைன் ஈஸியாக போடலாம். வந்து ரொம்பவே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் தென் வந்து சென்டரில் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட் ஷேட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்டரில் வந்து செயின்ஸ் கொடுக்குறோம். இப்போ இந்த நேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா, இப்போ நமக்கு வந்து எல்லாத்துக்குமே அதோட நேம் என்ன அப்படின்றது புரியுது. அதனால் புரியுதுன்றதோட தெரியுதுன்னும் போது நம்ம ஈஸியாகவே அந்த டிசைன்ஸ்க்கு வந்து நம்ம அழகாக வந்து டிசைன்ஸை போட்டு முடிக்க முடியுது. இப்போ நம்ம வந்து செகண்ட் டிசைன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செகண்டாக வந்து ஒரு லைன் போட்டுட்டு லைன்ஸுக்கு கீழே வந்துட்டு தின் லைன் அண்ட் தென் வந்து திக் லைன். ஃபஸ்ட்டு ஒரு தின் லைன் போட்டிங்கன்னா எப்போயுமே ஒரு டிசைன் கம்ப்ளீட் பண்ணும்போது திக் லைன் ஒன்று போடுங்க. திக் லைனுக்கு கீழே ஒரு தின் லைன் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரில் போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் செயின்ஸ் வந்து ட்ரா பண்ணுங்கள். இதே போல் தான் மொத்தம் வந்து நம்ம அந்த கை வந்து எந்த சைஸ் இருக்கோ அந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த டிசைன்ஸை அப்படியே ரன்னிங்காக நம்ம போட்டுக்கிட்டு வர போகிறோம். இப்போ நம்ம போட்டிருக்க மாதிரி தான் தின் லைன்ஸு அண்ட் திக் லைன்ஸு அண்ட் தென் வந்துட்டு ஸ்ப்ரில்லு, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் மேலே வந்து செயின்ஸு ட்ரா பண்ணி ஒரு ஃப்ளார் ஷேப் கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து டாட் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இடம் ஸ்பேஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இடம் தேவைப்பட்டால் கிட்டேயோ இல்லை வந்து தூரமாகவோ வச்சு நீங்கள் வந்து டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே போல் கீழே என்ன போட்டிருக்கீங்களோ அதே போல் மேலேயும் போடலாம். அதே ஒரு வேளை நம்ம கண்டினியூஸாக போட்டுட்டு வரும்போது மேலே வந்து எம்டியாக இந்த மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் செயின்ஸ் மட்டும் போட்டும் நம்ம வந்து மெஹந்தியை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறது எல்லாமே சிம்பிளாக எப்படி போடலாம் அப்படின்றது தான், உங்களுக்கு ஈஸியாக போடுற மாதிரி மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதே போல் நீங்கள் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் நம்ம வந்து கோனில் வந்து ஸ்பீட் அப்படின்றத நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். தேர்ட் ஒன் வந்துட்டு அதே போல் தின் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் திக் லைன் போட்டு அப்புறம் திக் லைன் கீழே ஒரு தின் லைன் போட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ரெயின் ட்ராப்ஸு போட்டு காமிச்சு பார்த்திங்களா, அந்த மாதிரி ட்ராப்ஸை வந்து ஒரு சர்க்குலராக வந்து வளைச்சி விட்டுக்க போகிறோம், பெண்ட் பண்ணிக்க போகிறோம். அது வந்துட்டு அப்படி போட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு லீஃப் சைடில் இருக்க மாதிரி தெரியும். ட்ராப்பவே வந்து நம்ம ஒரு லீஃப் மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு தின் லைன் போட்டு அதுக்கப்புறம் மேலே செயின்ஸ். கண்டினியூஸாக நமக்கு வந்து மெஹந்தியை பொறுத்த வரைக்கும் இந்த செயின்ஸுன்றது தான் ஹோலாக எல்லாவோடைய இதுலேயுமே அதிக பார்ட்டில் இருக்கும் மெஹந்தியை பொறுத்த வரைக்கும். அதே போல் கீழேயும் மேலேயும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்சது அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நோட்லேயோ ஒரு பேப்பர்லேயோ நீங்கள் வந்து கோன் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து மெயின் வந்து நம்ம கோன் தான். மெஹந்தி எப்படி நம்ம விடுறோன்றதை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து அந்த லுக்குன்றது வரும், ஃபினிஷிங்கிறது வரும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ முடிச்சதும் ஒரு மெஹந்தி கோன் வாங்கி அந்த கோன்லேயே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் எப்படி நம்மளால் வந்து ட்ரை பண்ண முடியுதுன்னு. ஃபோர்த் ஒன்னாக வந்துட்டு நம்ம மேலே பார்த்த மாதிரியே தான் தின் லைன் அண்ட் திக் லைன் அண்ட் தென் வந்துட்டு ஒரு தின் லைன், அதுக்கப்புறம் வந்து நம்ம லீஃப் போட போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் பார்த்தீங்களா லீஃப் எப்படி வரையுதுன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் மாதிரி இழுத்து அதில் ட்ராப் கொஞ்சம் நேரம் அந்த பிளேஸ்லேயே ஹென்னாவை வந்து ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் லைட்டாக இழுத்து விடுங்க. அங்கே வந்து மெஹந்தியை ஃப்ளூயட்டாக விடாதீங்க. அப்படியே லைட்டாக டாட்டாக வச்சு அப்படியே அதுலேயே ஒரு லைன் போட்ட மாதிரி மெஹந்தி அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து நீங்கள் இழுத்து விடுங்க. நம்மளுக்கு அந்த லீஃப் டிசைன்ன்றதை நம்ம ஈஸியாக போட்டுடலாம். எப்போவுமே நீங்கள் போடுறதுன்னும் போது கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில், அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு ஈஸியாகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து தெரியலன்னு சொல்லி ஃபஸ்ட் டைம்லேயே வந்து விடாதீங்க. கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களாலையும் ஈஸியாக மெஹந்தியை கற்றுக்க முடியும். ஃபிஃப்த் ஒன்றா பார்க்குறதும் இதுவும் சேம் தான். நமக்கு ஃபஸ்ட்டு எப்பயுமே லைன் தின் லைன் திக் லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 2 லைனையும் வச்சு தான் அதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து நீங்கள் ஒவ்வொரு டிசைனாக அதில் வந்து நம்ம போட்டு பார்க்க போகிறோம். போட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டியாக நம்மளுக்கு கிடைக்குது. அந்த டிசைன்ஸ் தான். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு லீஃப் மாதிரி ஒரு லைன்ஸ் மாதிரி போட்டு டாட்டட் லைன் போட்டு அதுக்கப்புறம் வந்து அதுலேயே ஒரு லீஃப் மாதிரி கன்வெர்ட் பண்ணுறோம். இது கண்டினியூஸாக இந்த 5 லைன்ஸை மேலே கீழே இறக்கமாக போட்டு நம்ம வந்து முடிச்சுக்கிறோம். இந்த டிசைன் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். பார்க்கவே ரொம்ப டீசெண்டான லுக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சிக்ஸ்த் டிசைன் எப்படின்னா அதே போல் நம்ம ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து ஒரு தின் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஸ்னேக் பெண்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெண்ட் போட்டு அதை ஒரு டாட் வச்சு அதில் வந்து லீஃப் மாதிரி நம்ம இழுத்து விட்டுக்க போகிறோம். இது பார்க்க வந்து நல்லாயிருக்கும். அதே போல் இந்த லீஃப் போடுறது கஷ்டப்படாதீங்க. ஃபஸ்ட்டு போட்டு ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு என்ன வருதோ அதையே எனக்கு நோட்ஸாக அனுப்புங்க. நான் அதில் என்ன மிஸ்டேக் இருக்குன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
அதனால் ஐயோ நம்ம இப்படி தான் நம்மளுக்கு வருதேன்னு சொல்லிட்டு விடாதீங்க. நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களோ அந்த டிசைனையே எங்களுக்கு நீங்கள் டெலகிராம் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதான் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுனாலும் நான் சொல்கிறேன். டிசைன்ஸ் வந்து போடுறது வந்து கஷ்டம் கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும், போக போக நம்மளுக்கு ஈஸியாகிடும். ஸோ அதனால் கண்டினியூஸாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. 7th ஒன் டிசைன் வந்து வெரி சிம்பிள் டிசைன் தான். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு தின் லைன் அண்ட் திக் லைன் போட்டு அதே போல் பார்டரு சேம் அதே மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் நம்ம ஒரு லைன் போட்டு டாட் யூஸ் பண்ண போகிறோம். டோட்டலாகவே டாட் எப்படி பண்ணுறோன்னா 3 டாட் வச்சு அந்த 3 டாட்க்கு சென்டரில் வந்து நம்ம இப்போ அச்சுக்கோலம்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சென்டரில் ஃபில்லப் பண்ணுறோம். ஈக்குவலாக ஃபில்லப் பண்ணாமல் ஒரு லைன் போட்டு அந்த டாட் லைனுக்கு கேப்பில் இருக்க லைனில் வந்து நம்ம டாட் ஃபில்லப் பண்ண போகிறோம். எங்கேனாலும் நீங்கள் டாட் வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும். ஒரு நீட்டாக அந்தந்த லைன்ஸ்க்கு நம்ம ஈக்குவலேஷன் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா டாட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலாக நீங்கள் அதுலேயுமே வந்து செயின்ஸை யூஸ் பண்ணி மேலேயும் கீழேயும் நீங்கள் வந்து செயின்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணலாம். அப்படி இல்லைனா லீஃப் வச்சும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வைன்ஸ் போட்டிருந்த பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்ட் மாதிரி போட்டு நீங்கள் வைன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய டிசைன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து பேசிக்காக இந்த பார்டர் லைன் இருந்துச்சுனாலே போதும், நீங்கள் ஃபுல் லைன் கையுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம். அதாவது சென்டரில் வந்து ஒரு லோட்டஸ் டிசைன் வந்து போட்டு ஷேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன டிசைன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது இந்த டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ஃப்ரில் யூஸ் பண்ணி நம்ம வந்து செயின்ஸ் யூஸ் பண்ணி போடுற அந்த ஃப்ளார் டிசைன், அப்புறம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நம்ம ஃபில்லப்ஸ்லாம் எப்படிலாம் பண்ணலாம், ஃப்ளார்ஸ்க்கு வந்து ஃபில்லப் எப்படி கொடுக்கலாம், லோட்டஸ் ஃபில்லப் எப்படி கொடுக்கலாம், அப்புறம் வந்து செக்குடு ஃபில்லப்ஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நிறைய பேருக்கு இந்த சர்டிஃபிகேட் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது, சர்டிஃபிகேட் எப்படி கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சர்டிஃபிகேட் இந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம், அதாவது நீங்கள் ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து எனக்கு ரைட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அதுவும் சில பேருக்கு டவுட்டாக இருக்குது எந்த கிளாஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு. பியூட்டிஷியன் கிளாஸ் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, பியூட்டிஷியனுக்கு நான் இப்போ இனிமேல் வீடியோ எடுக்க போகிறது கிடையாது. ஆனால் ஆல்ரெடி நான் வந்து பியூட்டிஷியன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வீடியோஸ் எல்லாமே நான் வந்து யூடியூப்பில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போயிட்டு ப்ளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பியூட்டிஷியன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் வரும். நீங்கள் அந்த பியூட்டிஷியன் கற்றுக்குறீங்கன்னா அந்த பியூட்டிஷியன் பியூட்டிஷியன் வீடியோவில் என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கோ அதை மட்டும் நீங்கள் எனக்கு ரைட் பண்ணி ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து என்ன புரிஞ்சிருக்கோ அதை வந்து நீங்கள் எனக்கு டெலகிராமில் சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீட் பார்த்துருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுப்பேன். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் நேம் அண்ட் அட்ரஸ் வந்து செப்பரேட்டாக வாங்கிட்டு கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து சர்டிஃபிகேட் கொரியர் பண்ணி விட்டுருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சர்டிஃபிகேட் பற்றின டீட்டெயில்ஸ். இதுதான் நீங்கள் எல்லோரும் தெளிவாக கேட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அமராவதி ஜீவத்குமார். பை ஃப்ரெண்ட்ஸ்.